பெரியவர்களும் ஒரு சர்ஜரின்னு முடிவெடுத்தோம்னா அடுத்தது என்னெல்லாம் கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேஷண்ட் இப்போ ஒரு 6 மாதம் முன்பு எங்கிட்ட வந்தார். கேன்சர் லங்கு ஸ்டேஜ் 4 லோக்கல் அனஸ்தீசியாவில் ஆப்ரேட் பண்ணினோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கார். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லா பெரியவர்களும் ஒரு சர்ஜரின்னு முடிவெடுத்தோம்னா அடுத்தது என்னெல்லாம் கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ the family should know முதல்ல what is the quality of life of the patient prior to the illness. அந்த வியாதி வருவதற்கு ஒன்றும் இல்லை, ஹிப் ஃப்ராக்சர் வெரி காமன் ப்ராப்ளம். விடுறதுக்கு முன்னாடி வீட்டில் நடமாடிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே பெட் ரிடன் நடக்கிறதே இல்லைன்னா இந்த விடுறதுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாருங்க, நடந்து பாத்ரூம் போயிட்டு இருந்தார், மார்னிங் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நடப்பார் அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்யணும். வி கேன் ரெஸ்டோர் த ப்ரீ ஃபால் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதனால் த ஃபேமிலி தான் இந்த ஹிஸ்ட்ரியை கொடுக்க முடியும். நம்பர் 2, அவருடைய நினைவுத்திறன், நினைவோடு இருக்காரா நினைவோடு இல்லையா, அல்லது கூட ஏதாவது வெரி சீரியஸ் லைஃப் த்ரெட்டனிங் கேன்சர் வியாதி, இப்போ ஆல்ரெடி டேஸ் ஆர் நம்பர்டு, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கார், ஸ்டேஜ் 4 டிசீஸு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. சொல்லப்போனால் ஒரு பேஷண்ட் இப்போ ஒரு 6 மாதம் முன்பு எங்கிட்ட வந்தார். கேன்சர் லங்கு ஸ்டேஜ் 4, ஆனால் அவருக்கு வெரி பெயின்ஃபுல் அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியா. ஐ டிட் த சர்ஜரி அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. ஃபுல் மயக்கம் கிடையாது, முதுகு கீழே மரத்து போகிற ஸ்பைனல் அனஸ்தீசியா கிடையாது, லோக்கல் அனஸ்தீசியாவில் ஆப்ரேட் பண்ணினோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார். 6 மாதம் ஆச்சு, இன்னும் உயிரோடு இருக்கார், நல்லா இருக்கார். ஸோ அதனால் நம்ம ஸ்டேஜ் 4 கேன்சருங்கிறதுக்காக இன்னொரு சர்ஜரி தேவையில்லையான்னு உடனே முடிவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸும் அசஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்கலாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் த சர்ஜரி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் முதல்லையே ஓரளவுக்கு ஒரு ஐடியா, எந்த ஆஸ்பத்திரியில் பண்ணினா என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் காஸ்ட், ஸோ தட் தே ஆர் நாட் ஃபேஸிங் எனி ஃபினான்ஷியல் ஷாக் அன்னெசரிலி. ஆனால் எல்டர்லி பீப்புள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருந்தால் காஸ்ட் கூடலாம். ஆனால் ஒரு ஐடியா, ஜென்ரல் ஐடியா கிடைக்கிறது நல்லது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.